கேரளாக்கு சப்ளையரை தேடி தான் இன்னைக்கு போக போகிறேன். திஸ் இஸ் டே 2 ஆஃப் நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுக்கு திருநெல்வேலியில் ஷூட்டை முடிச்சுட்டு வந்துட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு காரில் நம்ம பிராண்டு டிங்கிள் டாட்ஸ்க்காக ப்ராடக்ட் வாங்க தான் கிளம்பிட்டோம். என்னோட பிஸ்னஸ் ஜேர்னியை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக கொச்சிக்கு என் வீட்டில் இருந்து 5 to 6 hours ஆகும். அதான் நாங்கள் காலையில் 5 மணிக்கே கிளம்பிட்டோம். இந்தியா மார்ட்டில் நிறைய சப்ளையர்ஸ் தேடினேன். பட் அவங்க எல்லாருமே டெல்லி மும்பைன்னு இருந்தாங்க. அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுக்கே டைம் ஆயிரும். அது மட்டும் இல்லை, நம்ம கம்மியான பட்ஜெட்டில் தான் ஹோல்சேலாக ஸ்டாக் எடுக்க போகிறோம். ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க தான் கொச்சிக்கே போகிறேன். காரில் போகிறதுனால காலையில் சாப்பாடு கெட்டி கொண்டு போயிட்டோம். போகிற வழியில் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி சாப்பிட்டாச்சு. எனக்கு கேரளா ஒன்றும் புதுசு இல்லை, என்னோட அண்ணன் அப்பாவுக்கு தான் புதுசு. அதனால அங்கங்கே கொஞ்சம் ஸ்டாப்பை போட்டுட்டு இயற்கை அழகை ரசிச்சுட்டு ஒரு 2:30 மணி போல் கொச்சிக்கு ரீச் ஆனோம். அங்கே அந்த சப்ளையரை பார்த்துட்டு எங்களுக்கான ப்ராடக்டை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம டிங்கிள் டாட்ஸில் டைகாஸ்ட் கார், ஆர்சி கார், சில்ட்ரன் டாய்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதான் சேல் பண்ண போகிறோம். அது அங்கே ஒரு கடல் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் டோட்டலாகவே ஒரு 6,000 பட்ஜெட்டில் தான் வாங்கினோம். ஆன்லைன் டெலிவரி கூட உண்டுன்னு சொன்னாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு அங்கேருந்து பார்சலை வாங்கிட்டு ஒரு 6 மணி போல் கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் கொச்சி ஹார்பர், ஆலப்புழா பீச், அப்படியே ஆலப்பியில் நைட்டு சாப்பாடு சாப்பிட்லான்னு அங்கே ஒரு கடையில் புட்டு போர்க்கறியும் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே பேக் வாட்டரும் கடலும் ஒன்று சேர இடத்த பார்த்தோம். நைட் டைம்னால கிளியராக தெரியல, மார்னிங் செம்மையாக இருக்கும் போல். அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செம்ம டயர்னால காரில் நான் தூங்கிட்டேன். அப்புறம் மிட் நைட் 1:30 மணிக்கு கேரளா பார்டரில் வாழைக்காய் சிப்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு காலையில் 4 மணிக்கு தான் வந்தோம். அடுத்து என்ன நடந்துன்ட்டு நாளைக்கு சொல்கிறேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.